தம்பி நீ இங்க இருந்து போயிருப்பா. அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வெட்டுறா அவனை. வீரபாண்டியன் டேடே நில்டா. அப்பாவா? வீரபாண்டியன பையனா இவன்? அண்ணா வணக்கண்ணா. தப்பு நடந்து போச்சுண்ணே. தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனை? இந்த லூசு பையன் தான் தேவையில்லாம உங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். என்ன வேற மாட்டி விட்டானே. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யாரு என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமே என் பையன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிடும். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போங்கண்ணே. அண்ணே தம்பி பக்கத்துல இனி ஒரு பையன் வரமாட்டானே. அதுக்கு நான் பொறுப்புனே. நீங்க கிளம்புங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்ன இப்படி பண்ணிட்டீங்க? கடைசியில் பார்த்தா வீரபாண்டியன் மவன கொஞ்சம் மிஸ் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. எங்க ஆளுங்க தலை மட்டும் இல்ல என் தலையும் சேர்த்து பிடிக்கி வீசி அடிச்சிருப்பானுங்க. நல்லா இருப்பீங்க. இனிமேல இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க. ஆமா 57வது செல்லு. நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருக்கு. அவன் இவ்வளவு கோவக்காரனா எப்படி முரட்டுத்தனமா சண்டை போடுறான். அவன் குடும்பமே இப்படிதான் தெரியாம டென்ஷன் ஆகாத. தப்பான முடிவு எடுத்துட்டேன். லூசு மாதிரி பேசாத. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட போறேன். ஏய், எதையும் சொல்ல போறது இல்ல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஆயிருச்சு. என்னண்ணா இவ்வளவு வெள்ளன வர்றீங்க? ராஜலிங்கம் பையன் திருச்சிக்கு பக்கத்துல 7 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறானா. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கானா. பத்திரம் எழுதுற தங்கவேலு சொன்னாப்ல. திருச்சி திண்டுக்கல் ரோட்ல 120 ஏக்கர் இடமா. எந்த ரெஜிஸ்டர்? சொல்லுங்கண்ணே. திருச்சியில ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துரு. ஓகே ஓகேண்ணே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன். யார் வீட்டு காசு இடம்? உன்னை எம்எல்ஏ வாக்கி விட்டு ஊர் மக்களுக்கு நல்லது செய்வேன் நினைச்சா ஆத்துமணல கொள்ளை அடிச்சு ஓம் வீட்டுக்கு சொத்து சேர்க்க. என்னண்ணே கொள்ளைகள் தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சொத்து வாங்க? 70 லட்சம் ரூபாய் கண்ணே. 70 லட்சம் தானா? ஆமாண்ணே. டேய் அந்த வண்டியை மடக்குங்கடா. ஐயா உங்க பிரச்சனையில எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. மொத்த கிரைய தொகை 7 கோடியே 30 லட்சம் ரூபாய். எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த பணம் போனாதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடியும். உங்க பணத்தை நாங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க எங்கேயும் நகரக்கூடாது. இதுக்கு ஈஸி போடுங்க. என்னடா இது? எங்க இருந்து வந்து இந்த 7 கோடி 30 லட்சம் ரூபாய்? மரக்கடையில இருந்து வந்ததா இல்ல உரக்கடையில இருந்து வந்ததா? இல்லண்ணே பொண்டாட்டியோட நகையை வித்த விவசாயத்துல கொஞ்சம் காசு வந்தது. ஓஹோ, உன் பொண்டாட்டி 40 கிலோ நகை போட்டுக்கிட்டு வந்தாளா? என்னண்ணே கொஞ்சம் மரியாதை கொடுத்த ஓரா பேசுறீங்க. சிவகங்கை தொகுதிக்கு நான் எம்எல்ஏவா நீங்க எம்எல்ஏவா? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருந்து காசு எடுத்து வந்தா கட்சி நடத்துறாங்களா? என் வார்த்தையை நம்பி 50,000 பேர் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கி இருக்காங்கடா. அவங்க மூஞ்சில நான் எப்படி போய் முடிக்கிறது? ஐயா ரெக்கார்ட்ல எல்லாமே பதிவாயிருச்சான். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாத தம்பி. அப்பா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சின்ன ஐடியா. சொல்லியா? தப்பான காசுல இவர் ஒரு பேர்ல வாங்கின சொத்தெல்லாம் சிவகங்கை முனிசிபாலிட்டிக்கு பப்ளிக்கு தானமா இவரே எழுதி வச்சிடலாம். உடனே எப்படி பண்ண முடியுமா? நிச்சயமாப்பா. அது ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி தான். 10 நிமிஷம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம். சரியா? வரேண்ணே 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து நான் சொல்றது அடிங்க. சிவகங்கை மாவட்டம் பாறைக்குள கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த எஸ் பெரியசாமியின் மகன் பி ராஜலிங்கம் வயது 46 ஆகிய நான் சம்மதித்து எழுதி கொடுத்த தானப்பத்திரம் என்னவென்றால் திருச்சி மாவட்டம் பேரையூர் கிராமம் சர்வே எண் 141 142 143 120 ஏக்கரில் சிவகங்கை முனிசிபாலிட்டி பெயரில் எழுதி கொடுக்க முழு மனுஷன் சம்மதிக்கிறேன். சரிப்பா. உள்ள போய் கையெழுத்து போடு. இல்லை நான் கவர்மெண்ட் ஜீப்ல ஏறி போய் கம்பி என்ன வேண்டியிருக்கும். போ. ராஜலிங்கம், எப்ப நீ பொதுமக்கள் பணத்தை திருடுனியோ அப்பவே உனக்கு எம்எல்ஏவா இருக்கிற தகுதி இல்லாம போச்சு. இன்னும் 15 நாளைக்குள்ள பதவியை ராஜினாமா பண்ணணும். சிவகங்கைக்கு இடைத்தேர்தல் வரணும். கபால், நீ ராஜினாமா பண்ணனாலும் இடைத்தேர்தல் வரும், நீ செத்து போயிட்டாலும் இடைத்தேர்தல் வரும். போ.
So great friends.